ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஆக்சுவலாக இன்னைக்கு ஹாட் ஸ்டார் டிஸ்கிரிப்ஷனில் விஜய் அண்ட் நிவினுடைய கான்வர்சேஷன், அதுவும் விஜய் லேர்ன்ஸ் த ட்ரூத் அப்படின்னு சொன்னது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எல்லாரும் உள்ளே போய் பார்த்துருப்பீங்க. என்ன ட்ரூத் ரிவீல் ஆகியிருக்கு, ஒருவேளை பாட்டி அண்ட் சித்தியை பற்றின ட்ரூத் ரிவீல் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நானும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் போனேன். பட் ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செஞ்சிச்சு. பிஃபோர் தட் நம்ம காவேரி அண்ட் பசுபதி அங்கே வீட்டில் வந்து சேம் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. அவர் உள்ள விட மாட்டேன்னு சொல்ல, இவங்க வந்து நாங்கள் வந்து வீட்டை மீட்டெடுப்போம் அப்படின்ற மாதிரி. அண்ட் போலீஸுமே வந்து ஒரு பெரிய ஹோப் எல்லாம் கொடுக்கல, எதுனாலும் நீங்கள் வந்து கோர்ட்டில் போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் கையில் ஒரு பேப்பர் வச்சு அதில் சைனும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா. ஏன்னா கோர்ட்டுக்கு போனாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வராது, இழுத்தடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரீசன் இருக்கு போல. அன்எக்ஸ்பெக்டட் ஒன், சாரதாம்மா வீட்டுக்காக எங்களால் போராட முடியலன்னு சொல்லி கடைசியில் பசுபதி காலிலேயே விழுந்துட்டாங்க. இருந்தாலும் காவேரி வந்து, நான் இருக்கும்போது நீ எதுக்குமா கவலைப்படுற, கோர்ட்டுக்கெல்லாம் போகாமே நம்ம வந்து இந்த வீட்டை மீட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சபதம் எல்லாம் போடுற மாதிரி பேசுறாங்க. அதுக்காக பசுபதி என்ன பண்றாரு, கொஞ்சம் கீழே இறங்கி வந்து, இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உள்ள போயிட்டு இருந்துக்கோங்க, நாங்க நாளைக்கு வந்து வீட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ராகினியோட என்ட்ரி இருக்கும் போல. வந்து என்ன பண்ண போறாங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அவங்கள வெளில அனுப்ப போறாங்க போல. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பிடிஎஸ் வச்சு நம்மளா புரிஞ்சுக்கிட்டது. இன்னொரு சைட் விஜய் அண்ட் யமுனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேருக்கு நேர் மீட் பண்றாங்க. அதாவது நியூ யமுனாவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. அதே யமுனாவா இல்லாம புது யமுனாவா உங்ககிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கறா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஜயோடைய டயலாக் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட யமுனா வந்து சேஞ்சே ஆகல, அதே தான் வந்து அவங்க மைண்ட்ல இருக்கு. நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி யமுனாவை தான் நானும் இப்ப நம்பிட்டு இருக்கேன். அவங்க தான் பெருசா ஏதாவது சம்பவம் பண்ணி விஜயோ காவேரியும் சேர்த்து வைக்க, ஏதாச்சும் பண்ணி ஒரு ட்ரூத் ரிவீல் வர வைக்கணும். ஒரு சைடு அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சந்தேகம்ன்றது வந்து இன்னும் உள்ள வந்து அதிகமாகிட்டே தான் போதே தவிர கொஞ்சம் கூட அது குறையவே இல்லைன்றதும் புரிய வச்சுட்டாங்க நமக்கு. இன்னொரு சைடு அந்த ட்ரூத் ரிவீல் அதுவா சித்தி பாட்டியை பத்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம காவேரி வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க. பசுபதியால நம்ம காவேரிக்கும் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி வீட்டை வந்து அபகரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்ல விஜய் செம்ம ஷாக் ஆகுறாரு. சார் நாளைக்கு தான் அவர் கொடுத்த டைம் வந்து முடியுது. அதாவது நாளைக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு, நாளைக்கு வந்து அந்த 2வது நாள் முடிஞ்சு காவேரியை போய் பார்த்து காவேரியோடைய முடிவு என்னவா இருக்க போகுது, வீட்டை மீட்டு எடுத்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு டீம் வச்சிடாதீங்க, எங்களால முடியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ப்ரோமோ எதிர்பார்த்து 2 எபிசோடும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்காவது ப்ரோமோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா கொடைக்கானல் இந்த ப்ராப்ளமை பத்தி விஜய்க்கு தெரிய வரும். விஜய்னாலதான் அங்க ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு நானுமே நினைச்சிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. பட் எப்படி வந்து விஜய் அதில் போயிட்டு இன்வால்வ் ஆகுறாரு, ஏன்னா கொடைக்கானல் போகாமே அதை எப்படி சால்வ் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.